Hello friends, welcome to Genesis Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto உள்ள எபிசோட் 37 and 38 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பொருட்டோ வந்துட்டு கக்காஷி வந்து லாக் அடிச்சு வச்சிருப்பான். கிட்டத்தட்ட பொருட்டோவால எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப கக்காஷி சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோவேன், உன் கையை வெட்டிக்கோ அப்படிம்பா. ஆனதுக்கு உடனே பொருட்டோ வந்துட்டு சென்சா என்ன சொல்றீங்க, கையை வெட்டிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமாண்டா, இந்த மாதிரி நீ வந்து இந்த இடத்துல உன்னோட ஒரு கிட்டான சூழ்நிலை நீ எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு தீர்மானத்தை நீ மேற்கொள்ளணும். அதாவது விடையை நீ கண்டுபிடிக்கணும். இது ஒரு கேள்வியா நினைச்சுக்கோ. இந்த இடத்துல உனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியும். இது எல்லாத்தையும் நீ அதாவது ஓனா தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கக்காஷி சொல்லுவாரு. அண்ட் அதுக்கு நம்ம பொருட்டோ, என்ன எதுக்கு இப்போ நீ வந்து தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே கக்காஷி வந்துட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி மாறி காட்டுவான். ஆனா அப்பதான் பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டா வந்தது இவர் தான், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் கறந்தது இவர் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கு கக்காஷி சொல்றது அதே தான், உங்களை பத்தின டீடைல்ஸ் ஆத்தி நான் கறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு, உங்கள்கிட்ட வந்துட்டு எதுக்கு நிஞ்சா ஆகணும்னு தெரியாம நீங்க வந்து நிஞ்சா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி நிஞ்சா ஆகுறேங்கிற பேர்ல ரொம்ப தவறா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உங்களெல்லாம் கொண்டு போய் நிஜ பேட்டில் ஃபீல்ட்ல விட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நீங்க செத்துருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி கக்காஷி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கக்காஷி வந்து பொருட்டோட தலையை போட்டு நசுக்க ஆரம்பிச்சிருவான். சடனா அந்த இடத்துல மிட்சுகி பாஞ்சு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்டா பொருட்டோக்கு அப்படிங்கிற மாதிரி லைட்னிங் ஸ்டைல போடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஆளு வந்துட்டு பர்பிள் லைட்னிங்க போட்டு பிளாக் பண்ணிடுவான். அண்ட் சடனா ஈவாபே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண பொருட்டோ ஒரு சமயத்தில் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். கிட்டத்தட்ட வந்து எஸ்கேப் ஆயிடுவானா கக்காசிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் மிட்சுக்கியை போட்டு பொலன்னு பொழந்து எடுப்பாங்க கக்காசி. சேர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் பொருட்டோ வந்து அண்டர் கிரவுண்டை பொழந்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அண்ட் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம பொருட்டோக்கு வந்து லைட்டா கையில கிராக் விழுந்திருக்கு. அதை வந்து வசாபி அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு போட்டு கியூர் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த இடத்துல நம்ம மிட்சுக்கி வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் படுத்து கிடப்பான். அந்த அளவுக்கு கக்காசி வந்து அப்படியே காட்டுன்னு காட்டியிருக்கான். ஆனா அப்ப பொருட்டோ வந்து எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்பான். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நிஞ்சாவாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். நானே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு அந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் நிஞ்சாயிரலாம் நினைச்சேன். பட் இந்த இடத்துல அந்த ஐடியா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுங்கிற மாதிரி கவலைப்படுவான். அண்ட் உடனே ஈவாபே வந்துட்டு நம்ம பொருட்டோட கழுத்து பிடிச்சு தூக்கிடுறான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நீ இதுக்கடா இப்ப டிமோட்டிவேட்டடா இருக்க, ஏன்னா ஒன்ன பார்த்து தான்டா நான் மோட்டிவேட் ஆகி இந்த நிலைமையில நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல ஈவாபே வந்து நம்ம பொருட்டோவை பார்த்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். ஆனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பல தடவை ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த ஈவாபே ஒரு சக்சஸ் அப்படின்றத நான் ஒரு பார்த்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் நம்ம பொருட்டோ அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லுவான். அதனால நீ இந்த இடத்துல டிமோட்டிவேட்டா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே சடனா மிட்சுக்கி அந்த இடத்துல எந்திரிக்கிறான். எந்திரிச்சோனே வந்து பொருட்டோ வந்து மன்னிப்பு கேட்கறான். என்னாலதான் எனக்கு உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மிட்சுக்கி வந்துட்டு நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கற, ஆக்சுவலா வந்து நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஊருக்கு நான் வந்து வேற காரணத்துக்கு தான் வந்தேன், பட் இருந்தாலும் பொருட்டோ நீ என்னை ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்ட, ஆக்சுவலா ஒரு ஃபன்னியா வந்துட்டு எனக்கு கொண்டு போயிருக்க, உண்மையிலே வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அப்ப டெங்கி வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா இங்க இருக்க சென்சைஸ் எல்லாருமே வந்துட்டு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மாட்டின ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு அவங்க மித்த இந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஃபோக்கஸ்டா வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அதையும் தாண்டி இந்த ஹெட்ல வந்துட்டு ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருக்கானுங்களே, அது வந்து கலர்ற வரைக்கும் இவனுங்க இந்த போட்டியை விட்டு விலகிறதா கிடையாது. ஆக்சுவலா அந்த போட்டியில அவனுங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஹெட் பேண்ட் இருக்கு அப்படிங்கறத டெங்கி அம்மட் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பொருட்டோ சொல்றது என்னன்னா, நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் சேர்ந்து சாதிப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை முடிப்போம், நம்ம இந்த இடத்துல தோக்க கூடாது, ஆக்சுவலா இந்த எக்ஸாம்ங்கிறது ஜஸ்ட் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் கிடையாது, நம்ம தலைவிதியே மாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் பொருட்டோ வந்து முக்கியமான விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா கக்காசி கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பெல்லு தான், அப்ப எப்படி எல்லாருமே பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலா நம்மளுக்குமே இருந்துச்சு. அண்ட் பொருட்டோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா சொல்றான். அது என்னன்னா, ஒருத்தன் அந்த பெல் எடுத்தாலே போதுமா, ஆக்சுவலா அதாவது கிளாஸ் டெக் எல்லாருமே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து எப்படி சொல்றான் அப்படின்னு நம்மளுக்கே இப்ப புரியுது. ஆக்சுவலா வந்து இந்த பெல் எடுக்கிறது ஒரு தனிப்பட்ட நபரால் எடுக்க முடியாது அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி கக்காசி வந்து பொருட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து தெரிய வருது என்னன்னா, டீம் ஒர்க்கா சேர்ந்து பண்ணா மட்டும்தான் அந்த பெல் எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த டீம் ஒர்க்குங்கிறது காரணத்தினால அந்த ஹோல் கிளாஸே வந்துட்டு கண்டிப்பா வந்து அவங்களால வந்து கிராஜுவேட் பண்ண முடியும். அதே சமயத்துல இந்த சைடு கக்காசி சீனோ அதுக்கப்புறம் ஆங்கோ சென்சை வந்து சில ஸ்டூடெண்ட்ஸை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு கண்டிப்பா பொருட்டோ கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துல நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஃபைட் போகுது. இந்த ஃபைட்டை நான் ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அதை நீங்க விசுவல்ஸா பார்த்தாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில பொருட்டோ வந்து செம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ல யூஸ் பண்றான். இந்த மாதிரி ஆங்கோ சென்சை பீட் பண்றதுக்காக வசாபி அண்ட் மெட்டல் லியை வந்து களத்துல இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா அவனுங்க செம்ம ஸ்பீடா போவானுங்க, டிஸ்ட்ராக்டும் பண்ண முடியும் அவங்களால. அந்த இடத்துல நமிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு
பொண்ணோட ஒரு ஜுட்சு வந்துட்டு அந்த இடத்துல பொருட்டோ போட சொல்லியிருப்பான் போல இருக்குது. பட் அந்த இடத்துல போடாம அசையாம நின்றுகிட்டு இருப்பேன். என்னால இந்த ஜுட்சுவை போட முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சடனா ஆங்கோ சென்சை வந்து அட்டாக் பண்ண வர அவ திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடறா. எக்கோ வந்து பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அதுல ஆங்கோ சென்சை மயங்கிடுறா. அந்த இடத்துல வந்து விழுந்துடுறா. இந்த ஜுட்சுவை தான் போட சொல்லியிருப்பான் பொருட்டோ. அதையுமே சாபி கச்சிதமா போட்டுருவா. அண்ட் இந்த சைடு கொனோஹமாரு கிட்ட வந்துகிட்டு நம்ம ஆட்கள்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது ஈவாபே அண்ட் மிட்சுகி, அதுக்கப்புறம் தலைவன் வந்து பொருட்டோ. அண்ட் ஆக்சுவலா அந்த ஃபைட் வேற லெவல்ல போகும். சும்மா பாஞ்சு அட்டாக் பண்ணுவானுங்க. இதுல ஆக்சுவலா டெங்கிலாம் சீலிங் ஜுட்சுலாம் வேற லெவல்ல போடுவான். அதே சமயத்துல சாரதாவும் பாஞ்சு அடிப்பா. என்னதான் அடிச்சாலுமே அதாவது கொனோஹமாரு வந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியில பார்த்தா அவன் இருக்க அந்த பட்டன் வந்து ரெட் கலர்ல மின்ன ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான அர்த்தம் என்ன? அதை வந்து யாரோ ஒருத்தவங்க டேமேஜ் பண்ணிருக்காங்க. பட் எப்படின்னு தான் தெரியல. ஏன்னா எல்லாத்துல இருந்து கொனோஹமாரு எஸ்கேப் ஆயிருக்கான். அண்ட் கடைசியா தான் ரியலைஸ் பண்றாங்க இந்த மாதிரி சாரதாவை வந்துட்டு நம்ம பொருட்டோவா மாறி இருக்கான். அண்ட் பொருட்டோ வந்து சாரதாவா மாறி இருக்கான். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு பொருட்டோவா இருக்கிறது சாரதா தானே. அதனால கொனோஹமாரு வந்து பொருட்டோ நினைச்சிட்டு சாரதா கூட ஃபைட் பண்ணிருப்பான். ஆனா அந்த டைம் சாரதா வந்து அவளோட கென்ஜுட்சுவை போட்டிருப்பா. அதாவது சரிங்க நான் ஓபன் பண்ணி கென்ஜுட்சுல போட அந்த கென்ஜுட்சுக்குள்ள நம்ம கொனோஹமாரு மாட்டிக்குவோம். ஆனா அந்த கென்ஜுட்சுல இருக்கிறப்ப தான் நம்ம கொனோஹமாருவையும் டிஃபீட் பண்ணிருக்கானுங்க. அண்ட் அடுத்து எல்லாருமே வந்து கக்காஷியை நோக்கி தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பொருட்டோ தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பொருட்டோட எல்லா க்ளோன்ஸையும் முடிச்சிருவான். சடனா பார்த்தா நிறைய வந்து பொருட்டோட க்ளோன்ஸா வரும். பட் அப்பதான் நம்மளுக்கு புரிய வருது அது எல்லாமே வந்து பொருட்டோட க்ளோன்ஸ் கிடையாது. அது எல்லாமே நம்ம ஆட்கள் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கானுங்க. ஆனா அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சும்மா தொல்லன்னு சும்மா பிரின்னு பிரிச்சு மேஞ்சிடறான். அண்ட் கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்டா இந்த இடத்துல வந்து நம்ம கக்காஷியை நவுற முடியாம வந்து மாத்திட்டானுங்க. ஆக்சுவலா வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபோக்கஸ்டா வந்து சீலிங் ஜுட்சுவை போட்டிருக்கானுங்க. இதுதான்டா டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கக்காஷிக்கே ப்ரூவ் பண்ணிருப்பானுங்க. பட் அந்த இடத்துல கக்காஷிக்கு வேற வழி தெரியல. ஏன்னா பொருட்டோ விட்டா வந்து அந்த பெல்ல எடுத்துருவான். ஆனா அதுக்காகவே அந்த இடத்துல வந்து அவரோட பர்பிள் லைட்டிங்க போடுறாரு. அப்படி போட்டு எல்லாரும் கோழி மாதிரி கருகுவாங்கன்னு பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே கெத்தா நின்னுட்டு இருப்பானுங்க. என்னன்னு கேட்டா எங்க டீம்மேட் இது எங்க டீம் ஒர்க். நாங்க கண்டிப்பா நாங்க வந்து இந்த இடத்துல தோக்க மாட்டோம். நாங்க ஜெயிச்சு நிப்போம்டா. எங்க டீம் எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி எல்லா சீலிங் ஜெட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுருப்பானுங்க. அண்ட் கடைசியில பொருட்டோ வந்து ஒரு செம்ம சான்ஸ் கிடைக்கும். எடுக்கலான்னு போவான். கிட்டத்துல போறதுக்குள்ள அந்த 24 மணி நேரம் முடிஞ்சு போயிரும். அவ்வளவுதான் எல்லா பயலுகளுக்கும் தூக்கி வாரி போட்டுரும். அதுக்கப்புறம் கக்காஷி டிக்ளேர் பண்ணுவான். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே வந்து இந்த 24 மணி நேரம் பெல் எடுக்க முடியாம போனனால நீங்க எல்லாருமே வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லாருமே ஷாக்கிங்கோட கேட்பாங்க. ஆக்சுவலா நாங்க பெல்ல எடுக்கல, எதுக்காக எங்களை வந்து இப்படி பாஸ் பண்ணி விட்டீங்கன்னு கேக்குறப்ப அப்பதான் வந்துட்டு சிக்கராய் ஒண்ணு கேட்பான். இந்த மாதிரி இந்த லீஃப் எடுத்த ஒரு ரூல்ஸ் தான் என்ன, நீங்க சடனா வந்து பாஸுங்கிறீங்க ஃபெயிலுங்க, ரூல்ஸ் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பான். ஆனா அதுக்கு கக்காஷி சொல்றது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒபிட்டோட டைலாக் தான் அந்த இடத்துல சொல்லுவான். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தன் மீறினான் அப்படின்னா அவன் குப்பைக்கு சமம். அதுவே அவனோட ஃப்ரெண்டையோ காம்ரேடையோ காப்பாத்தாம விட்டுட்டான் பாத்தீங்களா, அவன் வந்து குப்பையை விட ரொம்ப மோசமானவனா. உடனே ஷீனோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க போட்டிருக்க ஹெட் பேண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அதாவது அந்த ஒயிட் பேண்ட் எல்லாத்தையுமே ஒரு லீஃப் நிஞ்சாவோட ஹெட் பேண்டா மாத்தி விடுறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இதுக்கான அர்த்தம் என்ன, அங்க இருக்க ஒவ்வொரு பயபிள்ளைகளுமே வந்து இப்ப லீஃப் நிஞ்சாவோட ஒரு கெனினா மாறுறானுங்க. அதுக்கப்புறம் இருக்கா சென்சே வந்துட்டு நம்ம கக்காஷி மீட் பண்றாரு. அப்பதான் இருக்கா சென்சே கேட்பாரு, நீங்க கொஞ்சம் ஓவராவே போயிட்டீங்கிற மாதிரி தான் கேட்பாரு. அதுக்கு கக்காஷி வந்து இந்த தடவை விட்டுருங்க பாத்துக்கலாம், இவனுங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நல்ல நிஞ்சா வருவானுங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சமாளிச்சு விட்டுறாரு. அதே சமயத்துல பொருட்டோ அப்படியே கெத்தா நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அகாடமில வந்து கேதர் ஆகுறாங்க. ஆனக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா அவனுங்க ஒரிஜினலா மிஷன் அட்டெண்ட் பண்ண போறானுங்க. அதுக்கு வந்து 3 மேன் ஸ்குவாட வந்து இந்த இடத்துல அசைன் பண்றாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த இடத்துல எல்லா சென்ஸையும் வர்ற நேரம் பார்த்து அந்த சமயம் பார்த்து நம்ம பொருட்டோ ஏதோ தவறி வந்துட்டு சாரதா மேல விழுக போயிருவான். அண்ட் ஆக்சுவலா அந்த பொசிஷனே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்ல காட்டினா சாரதா வந்து எப்படியோ மூஞ்சில வந்து காலை வச்சு பிளாக் பண்ணிட்டா. இதை வந்து சீனோ பார்த்துட்டு இவனுங்க என்னடா அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பழையபடி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வரிசையில நிக்க வச்சிருவான். ஆனதுக்கப்புறம் சீனோ வந்து இந்த மாதிரி சுமிரேவை பார்த்துட்டு 3 மேன் ஸ்குவாடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம சுமிரே வந்துட்டு 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றது மிஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்றதுன்னு சொல்லுவா. உடனே சீனோ நீ முக்காவாசி கூட சொல்லல, அதாவது வெறும் பாதியை மட்டும் தான் அதுக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்க, மீதி அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலா இந்த 3 மேன் ஸ்குவாட்ல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் ஹோல் டீம் அவுட் ஆயிரும். அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒருத்தவன மேல சந்தேகப்பட்டாலும் அந்த ஹோல் டீம் அவுட் ஆயிரும். அதனால ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணணும், அதுதான் 3 மேன் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல எல்லாத்துக்கும் அசைன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுல டீம் 5 இந்த இடத்துல வந்துட்டு ஈவாபே மெட்டல்லி அதுக்கப்புறம் டெங்கி போறானுங்க, கொஞ்சம் சந்தோஷத்தோட போறானுங்க. அண்ட் அப்படி வந்து ஒவ்வொரு டீமா அசைன் பண்ணி விட்டுறாரு. கடைசியில 6 பேர் தான் மிச்சம். அதுல வந்துட்டு ஒரு டீமா ஈனோசி கோச்சா ஃபார்மேஷன்ல அனுப்பி விட்டுறாங்க. அதாவது சிக்கடாயி ஈனோஜின் அதுக்கப்புறம் சோச்சோவை அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் கடைசியா மீதி 3 பேர் இருக்கிறது யாரு, வேற யாரு இல்ல நம்ம பொருட்டோ மிட்சுகி சாரதா. அண்ட் இந்த டீமுக்கு டீம் 3
அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உடனே மிட்சுகி வந்து வேணும்னா நீங்க டீம் 7 கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே சாரதா செம கோவத்துல, ஏன்டா இங்க நான் உங்க கூட டீம் பண்றதே பிடிக்கலன்னு இருக்கேன், நீங்க என்ன வந்து பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுருக்கின தூக்கி கொனோஹமாரு அடிப்பா. என்னன்னு பார்த்தா கொனோஹமாரு தான் வந்துட்டு இவங்களுக்கு சென்சையா இருக்க போறது. உடனே நேரத்துல கொனோஹமாரு வந்து உனக்கு ஏதாவது அப்படி வந்து மாத்தணும்னு நினைச்ச அப்படின்னா உடனே ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல பொருட்டோ அண்ட் சாரதா அந்த இடத்துல ஆபீஸ் வராங்க. அந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலை கொடுத்து விட்டுறான். இந்த ஸ்க்ரோலை போயிட்டு நருட்டோ கிட்ட கொடு, அதாவது லார்ட் 7 கிட்ட கொடு, அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொனோஹமாரு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரோலை எடுத்துட்டு அவன் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பைக்கிட்ட நம்ம கொனோஹமாரு அண்ட் வந்து டீம்லாம் வந்து சிக்கிக்கிறாங்க. அதாவது சென்சை குரூப் எல்லாருமே வருஷம் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட சிக்கிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல ஸ்க்ரோலை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்க்ரோலை வந்து சந்தோஷோட வாங்குவாங்க, பட் போற வழியில எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு சொல்லுவான். அதாவது போற வழியில கண்டிப்பா மாறிடுவாங்க, அவங்க ஒரு டீமா இருப்பாங்கங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல கொனோஹமாரு சொல்றான். அண்ட் தட்டு தடுமாறி ஆபீஸ்க்கு போய் பார்த்தா அந்த ஆபீஸ்ல வந்துட்டு நம்ம நருட்டோ இல்ல, ஏதோ ஸ்பெஷல் மிஷனா வெளியே போயிருக்கான் போல இருக்குது. இதை வந்து சிகமாரு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த ஸ்பெஷல் லொகேஷனை வந்து சேஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல பொருட்டோ அண்ட் வந்து நம்ம சாரதா 2 பேருமே போவாங்க. அண்ட் அப்ப மிட்சுகி வரான். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஹொக்காகேவோட அதாவது லார்ட் 7ஓட சில ஷெட்யூல்ஸ் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல நான் போய் அதை ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்ப நருட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லி காட்டினா ஊருக்கு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சில ஆட்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் குராமா மோடுக்கு போயிருவான். ஆனா அந்த மோட்ல சக்கரம் வந்து எக்ஸஸா இருக்கும்ல, அந்த டைம்ல அங்க இருக்க ஆட்கள் பேரியர் போட்டு இந்த பேரியரை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. பட் நம்ம நருட்டோ அதை அசால்ட்டா உடைச்சிடறான். டேய் இந்த மாதிரி போச்சுன்னா நீங்க பேரியர் ஜுட்ஸுவோ வந்துட்டு ஈஸியா கத்துக்க முடியாது, அதே சமயத்துல ஊரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல ஒன்னு சொல்ல வராங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்து தனியா ஒன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல, அவனை சுத்தி பல பேர் வந்துட்டு பாதுகாப்பு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் கேப்டனா வந்து இந்த இடத்துல மிராய் இருக்கா. மிராய் யாருன்னு பார்த்தா ஆசுமா சென்சையோட பொண்ணு. அதாவது நம்ம ஆசுமாவும் குரணை சென்சையோட பொண்ணு தான் நம்ம மிராய். ஆக்சுவலா இவ தான் இந்த இடத்துல கேப்டனா இருக்கா. 15 வயசுல சுனினா இருக்கிறா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஆட்கள்லாம் வர உடனே வந்து மிராய் வந்து தடுத்து வைக்கிறா. என்னன்னு கேட்டா அந்த இடத்துல யாரும் உள்ள ஓடக்கூடாது, நீங்க எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு வெளியே ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இடையில பிரிட்ஜ் எல்லாம் வந்து உடஞ்சு கீழே விழுக போகும். உடனே வந்து மிட்சுகி தான் அந்த பிரிட்ஜை வந்துட்டு அவனோட ஸ்னேக் ஜுட்ஸோ போட்டு அப்படியே தூக்கி வச்சிருவான். அண்ட் மிராயும் பொருட்டும் சண்டை போடுவாங்க. அதுல எப்படியோ மிராய் வந்துட்டு எப்படியோ பொருட்டோவை வந்து டிஃபீட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்து சாரதா வந்து நம்ம சரிங்கன போட்டுட்டு எப்படியாவது கென்ஜுட்ஸோட லாக் அடிச்சலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கடைசியா பார்த்தா மிராய் வந்துட்டு நம்ம சாரதாக்கு கென்ஜுட்ஸோ போட்டு விட்டுருவா. அண்ட் பொருட்டோ எப்படியோ வந்து தட்டி விட்டுறான். ஆனா அந்த இடத்துக்கு கொனோஹமாரு வருவான். வந்தோடனே தான் நம்மளுக்கு மேட்டர் எல்லாம் புரியுது. இந்த இடத்துல வர்றதுக்காகவே தான் கொனோஹமாரு வேணுக்குன்னு அனுப்பி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து பொருட்டோ அண்ட் சாரதா ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க தனித்தனியா சண்டை போடனால தான் மிராய் கிட்ட அவங்களால வந்து டிஃபீட், அதாவது ஈஸியா டிஃபீட் ஆயிடுறாங்க. நம்ம 2 பேரும் அதாவது நம்ம எல்லாருமே அதாவது 3 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டீமா ஃபைட் பண்றப்ப மிராய் எப்படியோ அட்லாஸ்ட் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அந்த தோக்கடிச்ச சமயத்தில் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு இவங்க அதாவது டீமாக இருக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க டீமாக ஒர்க் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, அதே சமயத்தில் அவங்க கனவும் ஈஸியாக நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பட் அப்பையும் கூட சாரதா வந்து நான் கண்டிப்பாக அப்பீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா. கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நருட்டோ கூட வந்து பல பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, இன்னமும் வீக்காக தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாரதா வந்து வந்துடுறா. நருட்டோஸ் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுக்கிட்டே அதை லார்ட் சன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வருவா. இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு அப்பீல் இருக்கு, ஆக்சுவலாக எங்களுக்கு டீம் 3 சொல்லி பேரை கொடுத்திருப்பாங்க, ஆனா எங்களுக்கு டீம் 7 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி கொனோஹமாரு அக்செப்ட் பண்ணிக்கிறான், நருட்டோவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இனிமேல் நீங்க தான்டா டீம் 7 அப்படிங்கிற மாதிரி சொல்றதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறானுங்க. இந்த ஒரு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே சமயத்துல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றது நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை ரிப்ளை பண்ணுவேன். அதனால வந்து யோசிக்காதீங்க, உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க.